ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஷா வந்து லேஸ் சிக்கன் ரெசிபி செய்ய போகிறேன். லேஸில் அதுக்கு லேஸு சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டா. இப்போ லேஸ் சிக்கன் ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். சிக்கனில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்யணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம செய்வோம். அந்த ரெசிபி நாளைக்கு செய்வோம். இன்றைக்கி ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 லெமன். சூப்பர். உங்களுக்கெல்லாம் இந்த லேஸ் சிக்கன் ரெசிபி பிடிக்குமான்னு சொல்லுங்கள், சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். கொஞ்சமாக தண்ணி. நம்ம கேஎஃப் சிக்கன் மாதிரி பண்ண போகிறோம். கேஎஃப்சி சிக்கன் அது வேற, இது வந்து லேஸ் சிக்கன். அது இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி முறுமுறுட்டு இருக்குது. சார்ஜ் வேற இல்லை. இவ்வளோ நேரம் படுத்திருந்தீங்களா, அப்போ போய் போட்டிருக்கலாம்ல. ஓகே, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலாவில் நம்ம வாங்கி வச்சுருக்க 1/4 கிலோ சிக்கனை வந்து அவிச்சதா? ஆமாம், லேசாக அவிச்சிருக்கோம். அப்படி சொல்லு, அப்புறம் சொல்லாமல் நீ பாட்டுக்கு லேசாக சொல்லாங்குள்ளேயுமே நீ என்ன அவிச்சதா நீயே கேட்குறா, நான் என்ன பண்ணுறது? கறியோட கலர் வெள்ளை கலராக இருக்குது, அதுக்காக கேட்டேன். லேசாக இட்லி பானையில் வச்சு லேசாக வந்து, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எண்ணெயில் வந்து வேகாது. நம்ம லேஸ் மட்டும்தான் மேலே வந்து மொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து கறி வந்து வேகாது. அதனால் லேசாக வந்து அடுப்பில் வச்சது. இது 1/4 கிலோ சிக்கன். இப்போ இதெல்லாமே வந்து மசாலாவில் போட்டு தடவியாச்சு. இது அப்படியே வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயே வேறு ப்ராசஸ் வந்து பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட்டு வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். உடச்சி ஒரு பவுலில் வச்சுக்க போகிறோம். முட்டை அடிக்கிறது இல்லையா? முட்டையெல்லாம் அடிக்கலாம் வேண்டியதில்லை. அடிக்க வேண்டியதில்லை. அப்புறம் மஞ்சள் கரும் வெள்ளை கரும் எப்படி சேரும்? கையிலே கலந்துடலாம். கையிலே விட்டு கலக்குவியா? கையில் தானே சாப்பிட போகிற, வாயிலே சாப்பிட போகிற. சரி சரி சரி. இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லேஸ்ன்ட்டு பிங்கோவை பிச்சுக்கிட்டு இருக்கா பாருங்க. இது வெங்காயம் ஃப்ளேவர், இது ஆனியன் ஃப்ளேவர், க்ரீம் அண்ட் ஆனியன் ஃப்ளேவர். இது வந்து டொமேட்டோ. இது வந்து ஸ்பானிஷ் டொமேட்டோ டேங்கோ ஃப்ளேவர். அப்படியே லேசை கிழிச்சிட்டு அடுப்பு எரிச்சிக்கணும் அப்படியே. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? நொறுக்கி விடணும். அப்படிதான், அப்படி போடு. நல்லா செம்மையாக லேஸ் நொறுக்கியாச்சு. இப்போ லேஸ் வந்து நல்லா நொறுக்கியாச்சு. அதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து காய வச்சுக்கணும். எண்ணெய் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஒரு கரண்டி, அந்த இதை எடுத்து கரண்டி எடுத்து காம்பு எடுத்து கரண்டி பின்பக்கம் கலக்கி விட்றி. முட்டையை கலக்காமல் எப்படி நீ என்னடி இது பண்ணுற? அப்படி போடு. முட்டை அடிக்கிறது வாங்கி வச்சுருந்தா அதுவும் உடஞ்சி எங்கே கிடக்குறது இல்லை. நிறைய ஜாமான் நம்ம வந்து திருச்சியிலேருந்து ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதில் ஜாமான், அந்த வீடு ஜாமான் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. சரி, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ரெடியா? எல்லாம் முடிஞ்சா? இப்போ சிக்கனை நல்லா எடுத்து முட்டையில் டிப் பண்ணி அப்படியே லேஸில் வந்து பெரட்டி இப்போ வந்து அப்படியே போட்டு எடுக்கிறோம். கொல்கட்டை உருட்டிக்கிட்டு இருக்கா? வாங்க போடுவோமா? சூப்பர். பொரியட்டும். அடுத்தது இதுக்கு வந்து நம்ம எலும்பு இல்லாமல் தான் சிக்கன் வந்து வாங்கிக்கிறோம். எலும்போட இருந்தால் திங்க மாட்டாங்களா? எலும்போட இருந்தால் திம்பாங்க. லேசன் இன்னும் நல்லா நொறுக்கி இருக்கணும், மாவு மாதிரி. மாவு மாதிரி நொறுக்குன்னா அப்புறம் எப்படி வரும்? போடு.
டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சிக்கனில் நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சு போடுவோம். ஓகேயா? எல்லாத்தையும் நிசா போட்டு எடுக்கட்டும், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, நான் எடுத்துட்டு காட்டுறேன். நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன். டக்குன்னு நிசா எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சட்டியெல்லாம் எடுத்து இங்கே வெளியிலே எடுத்துட்டா. சாப்பிட்டு பாரு நிசா எப்படி இருக்குன்னு. நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடு. நல்லா முறுமுறுன்னு சவுண்டு வருதா? ஆவி வேற பறக்குது. எப்படி இருக்கு? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் வேக வச்சதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணி பற்றி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சிக்கனில் வேறு என்ன ரெசிபி செய்யலாம்னு அதையும் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்க.